டே 2 பிளிட்ஸ் டோர்னமெண்ட்காக ஹைட் பிளாஸாக தான் வந்திருந்தோம். இடையிலே அவங்க செஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு கிஃப்ட் வச்சர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது கூட பசங்களுக்காக பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 25% டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துருந்தாங்க. கிஃப்ட் வச்சர் கிடச்சா நம்ம சும்மா இருப்போமா, நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கே இருக்கிற ஹோம் சாரா சென்டர்லேருந்து தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அத்தனையும் வச்சுருந்தாங்க. இல்லாத ஐட்டம்ஸே இல்லான்னு சொல்லலாம், அந்த லெவலுக்கு இருந்தது. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. 100 ரியலுக்கு என்னடா வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் தேடுறதுக்கு தான் எனக்கு டைம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நான் சுற்றி எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ளவர் வேஸ் வாங்கலாம், இல்லைனா ஷோகேஸில் ஏதாவது வைக்கிற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். என்னடா வாங்கலாம்னு சுற்றி பார்த்துட்டு கடைசியில் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு மெட்டல் பீஸில் வச்சு ஒன்று மோதுறப்போ ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும். அது பெருசு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மீடியம் சைஸில் ஒன்று வாங்கிட்டேன். அது 75 ரியால். ரிமைனிங்க்கு வந்து ஒரு கப் அண்ட் சாசரையும் வாங்கிட்டு நான் ஹாப்பி அண்ணாச்சிங்கிற மாதிரி ஹாப்பியாக கிளம்பிட்டேன்.